ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்குமா இல்லையான்றத எப்படி ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது தமிழகம் முழுதும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் இருக்குது பாருங்கள், அது போயிட்டுருக்கு. அதாவது நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க, ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாக்காளர் கணக்கெட்டு படிவத்தை கொடுத்துருப்பாங்க சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ. நீங்களும் ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களும் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்த கட்டமாக இந்த நம்ம வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை சப்மிட் பண்ணி நமக்குன்னு ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்தா ரெடி பண்ணுறாங்க. ஸோ நமக்கான ஓட்டர் லிஸ்ட் என்னைக்கு வரப்போகுது அப்படின்னா 19/12/2025 அன்னைக்கு தாங்க உங்களுக்கான டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோலை ரிலீஸ் பண்ணுறாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலை 19/12/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ தேதியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணதால் உங்களுக்கான டேட் மாறுபடுது. இன்னும் பார்த்தா 2 டேஸில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா பட்டியலை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னும் நடுவில் 1 டே தான் டைம் இருக்குதால பட்டியலை கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், டீட்டெயில்ஸாக ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வரைவு வாக்காளர் பட்டியல் 19/12/2025 அன்று வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரைவு வாக்காளர் பட்டியலை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நடவடிக்கையானது எந்த தகுதியான வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபட்டு விடக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் உறுதிப்பாட்டினை பின்பற்றும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியீட்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பிஎல்ஓ 3 அல்லது அதற்கு மேற்பட்ட முறை சென்று அணுகிய போதும் தொடர்பு கொள்ள முடியாத வாக்காளர்கள், அதாவது இறந்தவர்கள், கண்டறிய இயலாத, முகவரி இல்லாத வாக்காளர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு செய்த வாக்காளர்கள் என குறிப்பிடப்பட்ட வாக்காளர்களுடைய வாக்குச்சாவடி வாரியான பட்டியலை தயாரித்துள்ளனர். ஸோ இவங்க எல்லாருடைய பட்டியலுமே தயாரிச்சிருக்காங்க. அதாவது இப்போ பிஎல்ஓ சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க எனிமிரேஷன் ஃபார்மை கொடுப்பதற்கு. அப்போ நீங்கள் ஆள் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பட்டியல் எல்லாமே அந்த பிஎல்ஓ ஆப்பில் ஏஎஸ்டி மூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்றத சொல்ல நீங்கள் போயிட்டு டிஓ, அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரி, அவங்கக்கிட்ட இணையதளத்தில் அந்த பட்டியல் கொடுக்குறாங்க. ஏஎஸ்டிக்கான பட்டியல். அந்த ஏஎஸ்டிக்கான பட்டியல் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காமல் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த முகவரியில் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அதேமாரி நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட நபர் இறந்து போயிருக்கலாம், அல்லது வேற ஒரு இடத்துக்கு பார்த்தா ஷிஃப்ட் ஆகி நிரந்தரமாக போயிட்டுருக்கலாம், அல்லது டபுள் ஓட்டர் லிஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏஎஸ்டி அப்படின்னு ஒரு பட்டியல் ரெடி பண்ணுறாங்க. அதை நீங்கள் 19/12/2025 அன்று முதல் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அந்த ஏஎஸ்டி பட்டியலில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வராது, நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இவங்களுடைய பெயர் மட்டும்தான் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காதவங்க, அதேமாரி இறந்து போனவங்க, பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகி வேறு ஊருக்கு போனவங்க, அது மட்டும் இல்லாமல் டபுள் ஓட்டர் லிஸ்ட்டாக இருக்கவங்க எங்கள் பெயர்லாம் நீக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் தமிழகத்தில் 90 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் வரைக்கும் ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 கோடி ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் நீக்க போகிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு வாக்குச்சாவடி மறுசீரமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 1200 வாக்காளர்கள் தாங்க இருக்கணும். அதனால் தமிழகத்தில் மொத்த வாக்குச்சாவடி எண்ணிக்கை தற்போது 75,035 உயர்ந்திருக்கு அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட்டா பஸ் எல்லாமே பார்த்தா அப்டேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் புதுசாக ஓடிடி அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா, சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க, அல்லது இசிஐ நெட் ஆப் மூலமாக, அல்லது voters.ed இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் வரும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ முதல் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா 19/12/2025
ஸோ உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி 18/1/2026 வரைக்கும் இது எல்லாமே புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லா ப்ராசஸுமே நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும், ஒவ்வொரு ஃபார்மாக எப்படி ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறது அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இறுதி வாக்காளர் பட்டியல். ஸோ கடைசியாக 17/2/2026 அன்னைக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் கொடுக்குறாங்க. இந்த பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தான் வருகிற எலெக்ஷனில் உங்களால் ஓட்டு செலுத்த முடியுங்க. ஸோ இப்போ வரைவு வாக்காளர் பட்டியலை உங்களுக்கு 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்தா வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. உங்கள் பெயர் இருக்குமா இல்லையான்றத ஒரு கெஸ்ஸிங் அடிப்படையில். ஸோ நீங்கள் 100% 19ஆம் தேதி ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வெளியிடுறாங்க, அன்றைக்கி தெரிஞ்சுக்கலாங்க. ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. election.tngovernment.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு 19ஆம் தேதி அன்றைக்கி இந்த இடத்துல லேட்டஸ்ட் அப்டேட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு 2025 அல்லது 26ன்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் தொகுதி என்ன அதெல்லாம் செலக்ட் பண்ணி உங்கள் ஊரோட ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் பெயர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அல்லது அவர் சர்வீஸில் போனீங்க அப்படின்னா எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 19ஆம் தேதி அப்டேட் பண்ணுவாங்க இந்த வெப்சைட்டில். கண்டிப்பாக அப்டேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுன்னு. இதில் போயிட்டு எலக்ட்ரல் ரோல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ அப்டேட் பண்ணுவாங்க டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு. அதில் போயிட்டு உங்கள் ஊரில் இருக்க ஓட்டர் லிஸ்ட்லையுமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்கள் நேம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நேம் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் பெயர் இருக்குமா இல்லையான்றதை நம்ம எப்படி இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க, ஒன் டே தான் டைம் இருக்குது, ஆல்மோஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் voters.ec.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்ச் ஒரு நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்மோஸ்ட் இப்போதைக்கே நீங்கள் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு உங்கள் பெயர் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் கொடுத்துக்கலாம். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். சர்ச் பை டீட்டெயில்ஸ், அதாவது நம்பர் தெரியாதவங்க உங்கள் நேம் வச்சு, ரிலேட்டிவ் நேம் வச்சு, டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சர்ச் பண்ணலாம். அல்லது மொபைலை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தா இப்போதைக்கு எபிக் நம்பர் வச்சு கொடுத்துக்கலாம். இதில் போயிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் ஸ்டேட் சைட் பண்ணுற மாரி இருக்கீங்க. முதல்ல லாங்குவேஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பாருங்கள் அப்படின்னா ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் எதுவோ அதை கரெக்டாக சைட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கீழே ஓப்பன் ஆகிடுங்க. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கீழே வந்து காமிக்காது. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஓட்டர் நம்பர் வச்சு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி உங்களுக்கான எனிமிரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒருக்கு பாருங்கள். இது ஒரு ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டேரெக்டாக உங்கள் எனிமிரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் போயிட்டு உங்களுக்கான ஸ்டேட் வந்து சைட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஸ்டேட் என்ன இப்போதைக்கு வந்து பாருங்கள். ஸோ முடிஞ்சதால் நம்மளால் ஆன்லைன் மூலமாக அந்த ஸ்டேட்டை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா தமிழகத்தில் அந்த ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் முன்கூட்டியே செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல உங்கள் வந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்கள் பேர் வந்து டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்துருங்க. அவங்களே சொல்லிட்டாங்க எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காதவங்களுக்கு அந்த ஒரு 4 கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பெயர் வராது. அவங்களும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணலாம். ஒருவேளை ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் வரல அப்படின்னா நீங்கள் புதுசாக அக்கௌண்ட்டுக்கு அதாவது புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ 19ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும் உங்கள் பேரில் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு வந்திருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.